ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிற நம்மளோட வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெண்பொங்கல்னாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அதோட உளுந்து வடை அப்புறமா சட்னி சாம்பாரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப யம்மியாக இருக்கும். வாங்க இந்த ருசியான வெண்பொங்கலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய் சூடானதும் இதில் 1 கப் பச்சரிசி கழுவி எடுத்துருக்கிறேன். 1 கப் வந்து 1/4 கிலோ 250 கிராம் பச்சரிசி. இதை ஒரு 2 டைம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த நெய்யில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இதை வறுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அடுத்ததான் பாசிப்பருப்பு நம்ம சேர்க்கணும். பாசிப்பயிறு வந்து பருப்பு வந்து எந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா தான் பொங்கல் வந்து நல்லா குலைவாக வரும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு இந்த நெய்யில் வந்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி முதவே வறுத்த பாசிப்பருப்பாக இருந்தாலும் இந்த நெய்யில் ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வறுத்துட்டா போதும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நார்மலாக 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்ப்போம். இதில் 1/2 கப் மொத்தம் இருக்குது, 3 கப் தண்ணி. அதோட பொங்கல் நல்லா குலைவாக வரணுங்கிறதுக்காக ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்றேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்க்க போகிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ தெரியாது உப்போட அளவு, நீங்கள் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். வெந்து வந்ததுக்கப்புறம் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் போல் விட போகிறேன். இது நல்லா குழஞ்சி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். 6 விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து முருங்கைக்கீரை அந்த நெய்யில் இருக்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணால் லைட்டாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சாப்பாடு நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இதில் சுடு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் உருகினதும் இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். இதோடவே 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், மிளகுலேயே காரம் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக இஞ்சியை தட்டி எடுத்திருக்கேன். இதோட கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதோடவே பொடி பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது போதும். இப்போது பொங்கலில் இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துடலாம். நெய் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் அதே போல் நல்லா கலந்துட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூடான சுவையான வெண்பொங்கல் ரெடி.
அவ்வளோதாங்க, நெய் மிதக்க மிதக்க நம்மளோட சூப்பரான வெண்பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி, அப்புறமா நார்மலாக நம்ம வைக்கிற சாம்பார் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற வெண்பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு காம்பினேஷனில் இருக்கிற பாசிப்பருப்பு கேரட் போட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் பாசிப்பயிறு பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, இதை எடுத்திருக்கேன். இதை வந்து முதல்ல வறுத்தது தான். இப்போ இதை நல்லா அலசிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். அதோடவே ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பல்லு பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதோட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா வாசனை கொடுக்கும் முதவே சேர்த்தோம்னா. அப்புறமா ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த எண்ணெய் வந்து எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம பொங்கி வரும் பருப்பு சேர்த்ததுனால, அதனால இதை எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடி நல்லா பருப்பு நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். இது இருக்கட்டும், பார்க்கலாம். பருப்பு விசில் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு வெடிக்குது. இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட 2 வரமிளகா சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கேரட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். கேரட் சேர்த்தும் பண்ணலாம், ப்ளைன் சாம்பாரும் பண்ணலாம். கேரட் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். இப்போது இதை லைட்டாக வதக்கிட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இந்த கேரட் வந்து நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்ப்போம். சாம்பார் தூள் இல்லாதவங்க மிளகாய் தூள் சேர்த்து கூட பண்ணுறாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் சேர்த்தா இன்னும் வாசம் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன், பிடிச்சி வேகட்டும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும், மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா காய் வெந்திருக்கும். இப்போது கேரட் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பருப்பை சேர்த்துடலாம். பருப்பை வந்து லைட்டாக அந்த மத்துக்கோல் வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துட்டேன். லைட்டாக பருப்பு அங்கங்கே இருக்கணும், ரொம்ப இதாக கடைஞ்சிடாதீங்க, ரொம்ப நல்லாவே இருக்காது, ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. இப்போ இதை பருப்பை வந்து உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்தோம், இப்போ குழம்புக்கு சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். வாசனையான நம்மளோட சிறுபருப்பு சாம்பார் ரெடி. பொங்கலோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ருசியான வெண்பொங்கல். அதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சிறுபருப்பு கேரட் போட்ட சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ரெண்டையுமே நீங்கள் வித்தின் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு நாள் இந்த காம்பினேஷனில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. எல்லாருமே பொங்கல் வச்சுருப்பீங்க, எல்லாத்துக்குமே பொங்கல் வைக்க தெரியும். பட் இந்த காம்பினேஷனில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சன் ஆரம்பித்து தைப்பொங்கல்லேருந்து தான் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இதோட நீங்கள் சர்க்கரை பொங்கல் ரெசிபி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. கண்டிப்பாக எல்லோரும் போய் செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதோட வீடியோ அண்ட்லேயும் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதோட பொங்கல் ஃபெஸ்டிவலோட செலிப்ரேஷனும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.